உங்கள் செவிகளுக்கு எட்டியதா எட்டலையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் யாரு வேணும், இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எந்த அமைப்போனாலும் இருக்கட்டும், எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும், ஆனா எங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்த மாதிரி பேசினா, இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா, இப்ப நடந்ததுக்கும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஓயும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது இதே மாதிரி ஏதாவது நடந்தா, தூத்துக்குடி மாவட்டத்துல இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா எல்லா இடத்திலுமே நாடாரின சமுதாய மக்கள் எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நாங்கள் குனிந்தே செல்கிறோம். ஏன், அடுத்தவனை அடித்தாலும் அதே வழி தனக்கென்று புரிந்தவன் தான் இந்த நாடார் சமுதாயத்தில் பிறந்தவன் என்பதை ஆகலாய் மட்டும்தான் நாங்கள் பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறோம். திருப்பி அடிக்க தெரியாமல் இல்லை. பேனா பிடிக்க தெரிந்த எங்களுக்கு, தராசு பிடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு வாள் பிடிக்க தெரியாமல் கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் அன்பரையாக போகக்கூடிய சமுதாயம் கிடையாது. அகிம்சை வழியில் போராடக்கூடிய சமுதாயம். ஆகவே அதனாலதான் எங்களுடைய தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசியவரை ஒன்றும் செய்யாமல், ரோட்டை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்யாமல், ஒரு பஸ்ஸை அடிக்காமல், எந்தவித கலவரம் செய்யாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம இங்க உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்க இங்க இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உங்கள் செவிகளுக்கு எட்டியதா எட்டலையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் யாரு வேணும், இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எந்த அமைப்போனாலும் இருக்கட்டும், எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும், ஆனா எங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்த மாதிரி பேசினா, இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா, இப்ப நடந்ததுக்கும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஓயும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது இதே மாதிரி ஏதாவது நடந்தா, தூத்துக்குடி மாவட்டத்துல இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா எல்லா இடத்திலுமே நாடாரின சமுதாய மக்கள் எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நாங்கள் குனிந்தே செல்கிறோம். ஏன், அடுத்தவனை அடித்தாலும் அதே வழி தனக்கென்று புரிந்தவன் தான் இந்த நாடார் சமுதாயத்தில் பிறந்தவன் என்பதை ஆகலாய் மட்டும்தான் நாங்கள் பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறோம். திருப்பி அடிக்க தெரியாமல் இல்லை. பேனா பிடிக்க தெரிந்த எங்களுக்கு, தராசு பிடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு வாள் பிடிக்க தெரியாமல் கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் அன்பரையாக போகக்கூடிய சமுதாயம் கிடையாது. அகிம்சை வழியில் போராடக்கூடிய சமுதாயம். ஆகவே அதனாலதான் எங்களுடைய தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசியவரை ஒன்றும் செய்யாமல், ரோட்டை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்யாமல், ஒரு பஸ்ஸை அடிக்காமல், எந்தவித கலவரம் செய்யாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம இங்க உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்க இங்க இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை இதுக்கு பேச்சாக இருந்தாலும் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். நாடார் என்ற வெளி உடம்பில் உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கும். அதை வெளியே கொண்டு வந்துகிறார்கள். தாங்க மாட்டீர்கள் யார் வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, அண்ணன் மாரியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய இங்கே வந்திருக்கின்ற அண்ணன், என் பாசமிகு அண்ணன், நாடார் இடத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவி செய்யும் அண்ணன், என் ஆருயிர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களே, என் அண்ணன் செல்வம் அவர்களே,